वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரு. மண்ணில் நல்ல வழனம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் அகுதுரும் கழுமழ நகர் பெண்ணில் நல்லாளரும் பெருந்தனை எல்லாம் வல்ல அங்கேற்கனி உடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருள் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். நம்முடைய சனாதன தர்மம், இந்த இந்து மதம் என்பது 6 மதங்களை உள்ளடக்கியது. சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம். இதிலே சாக்தம் என்பது அம்பாளை பற்றியதும், சௌரம் என்பது சூரியனை, கௌமாரம் என்பது முருகனை பற்றியது. இந்த சௌர மார்க்கத்தில் சூரிய வழிபாடு, நவகிரக வழிபாடு இவைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சூரிய வழிபாட்டை பொறுத்த அளவில் நமக்கு சில நெறிமுறைகளை என்ன சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகை மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் சூரிய நமஸ்காரம், அதாவது ஆதித்ய கிருதயம் அவசியம் படிக்க வேண்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லியிருந்தால் கூட குறைந்தபட்சம் கார்த்திகை மாதம். அதைத் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து மார்கழி மாதம் முழுவதும், இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்வது என்பது இன்றைய வரைக்கும் தொடரும். இன்றைய தினம் ரத சப்தமி. சூரியனுடைய தேர் சரியாக வடக்கு பகுதியிலே திரும்பி பயணிக்கின்ற ஒரு நாள். இந்த ரத சப்தமி அன்று மகாபாரதத்தின் பீஷ்மர் உயிர் நீத்தார் என்று சொல்வார்கள். இப்போ புரட்டாசியில் துரியோதனன், ஆடியில் கம்சன், ராவணேஸ்வரன், இந்த மாதிரி அசுரர்கள், அசுரர்களை சார்ந்தவர்கள் இருக்கின்ற இறந்த மாதங்கள் ஆடி, புரட்டாசி, மார்கழி முதலான மாதங்களில் நாம் குடி போவதில்லை. ஆனால் இந்த ரத சப்தமி அன்று நாம் குளிப்போம். ஏனென்று கேட்டால், அந்த ரத சப்தமி என்பது அவராக வைத்து கொண்ட ஒரு நாள். பீஷ்மர் இறந்தது என்று அவர் போரிலிருந்து தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு கீழே விழுந்தது புரட்டாசி மாதத்தில். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதங்கள் கழித்து ரதசப்தமி அன்று இறைவனுக்கு, சூரிய பகவானுக்கு எருக்கலையை வைத்து பூஜை செய்து, எருக்கலை வைத்து குளித்து அவர் மேலுலகம் போகிறார். இது நமக்கு என்ன சொல்கிறது? தவறே செய்திருந்தாலும் கூட இறைவனை வேண்டி, சூரியனை பிரார்த்தித்து நாம் வழிபட்டோமானால் நமக்கு அந்த
பாபங்கள் போய்விடும் என்பதைத்தான் நமக்கு அது இந்த ரத சப்தமி புண்ணிய நாள் நமக்கு சொல்கிறது. இன்றைய தினம் ரத சப்தமி, நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மரை நினைத்து யாரெல்லாம் அரிசியால் தர்ப்பணம் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியம் தான். எள்ளு கிடையாது, பச்சரிசி, முனை உடையாத முழு அரிசியை வைத்து யார் 3 முறை பீஷ்மரை நினைத்து தர்ப்பணம் செய்கிறோமோ அவர்களுடைய மூதாதையர்கள் யாராவது முன்ன பின்ன இருந்தால் அவர்கள் சொர்க்கமடைவார்கள் என்று நமக்கு வியாசர் பலசுதியில் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான நாள் இந்த 2 நாளும். இந்த ரதசப்தமியும் இந்த பீஷ்மாஷ்டமி, பீஷ்ம தர்ப்பணம். இன்றைக்கு குளிக்கிறது, இன்றைக்கி ஸ்நானம்தான் விசேஷம், நாளைக்கு தர்ப்பணம் தான் விசேஷம். இந்த 2ஐயும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த ரதசப்தமி வரையில், அடுத்த பீஷ்மாஷ்டமி வரையில் நவகிரகங்களால், அது என்ன கிரகமாக இருக்கலாம், சனி 8ல் இருக்குது சார், செவ்வாய் 10ல் இருக்குது சார், 7ல் ராகு இருக்குது சார், லக்னத்தில் கேது இருக்குது சார், கல்யாணம் ஆகலை சார், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ மோசமாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாது என்று சொல்கிற பெரிய ஜோதிடர்கள் இருக்கலாம். இன்றைய தினம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே சரியாக பிரம்ம முகூர்த்தத்திலே செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. ஆனால் சூரிய உதயம் கழித்து கூட அந்த சூரியனுடைய உஷ்ண கிரகங்கள் ஒரு 9:45 10 மணிக்கெல்லாம் இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிடுறது. அதற்கு முன்னாடி ஒரு தேர் வரைந்து சூரியன் சந்திரன் படம், அந்த தேருக்கு 7 பொட்டு வச்சு மருதாணி பூ, ரொம்ப விசேஷம் இன்றைக்கி பூஜை பண்ணுறதுல, மருதாணி பூ வைத்து அந்த தேருக்கு பூஜை பண்ணுவீர்களானால் இதை செய்கிற யாருக்கும் வருகிற வருடம் முழுவதும் பொருளாதார சிரமமே இருக்காது. சார், இந்த வீடியோவை நேற்று போட்டுக்கலாம். நீங்கள், நான் ஏன் நேற்று போடலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த வீடியோ போடும்போது தான் நான் இந்த ரதசப்தமிக்கு என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நான் சங்கல்பம் பண்ண முடியும். நாளைக்கு திருப்பி நேற்று போட்டால் இன்றைக்கி சங்கல்பத்துக்காக ஒரு வீடியோ போடணும், ஒன்று. 2வது, குறைந்தபட்சம் 6-6:30 மணிக்கு எழுபவர்களுக்கு தான் இது பிரயோஜனப்படும். சாதாரணமாக 8 மணிக்கு மேலே எழுந்து பல் தேய்ச்சி அப்புறம் காப்பி குடிச்சு அப்புறம் 11 மணிக்கு குளிக்கிறது. அதனால் காலையில் இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது மணி 4. அதனால் அந்த சங்கல்பத்துக்காக நான் வீடியோ நேற்று போடலை. யாரெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் குறைந்தபட்சம் வீட்டில் வாசலில் இல்லை சாமி ரூம்லையும் சில பேர் பூஜை பண்ணுறோம், அது பண்ணலாம் வீட்டில். ஏன்னா வீடு இப்போது மொத்தமாகவே 400 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குதுன்னா வாசலுக்கு எங்கே சார் போகுது? வீட்டில் பூஜை ரூமில் ஒரு தேர் வரைஞ்சி, ஒரு சூரியன் சந்திரன் வரைஞ்சி, அதில் 7 பொட்டு வச்சு, இன்னும் பெரிய நைவேத்தியம், பெரிய பூஜை வேணாலும் சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு, எப்போ இந்த ஒரு வருஷம் பூராவும் நீ காப்பாற்றுப்பா நம்மளை அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை செய்வதன் மூலமாக அவர்களுடைய மனோபீஷ்டங்கள் அடுத்த ரதசப்தமிக்குள்ளாக பூர்த்தி அடையும் என்று நமக்கு வேதம் உறுதிப்பட்டு சொல்கிறது.
अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजः तस्यन्ति सकलारोह तस्यं तस्यं वहाम्यहम्. अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजः तस्यन्ति सकलारोह तस्यं तस्यं वहाम्यहम्. अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजः तस्यन्ति सकलारोह तस्यं तस्यं वहाम्यहम्. இதன் அர்த்தம் என்ன? அச்சுதான், கேசவம், கோவிந்தம், இந்த 3 பெயர்களை எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனுக்கு வியாதி இருக்காது என்று ரிக்வேதம் சொல்கிறது. அதனால்தான் அப்போது அச்சுதானந்தன், கோவிந்தன் இப்படிலாம் பேர் வச்சுருந்தான். கோவிந்தராஜன், தாமோதரன், இப்போ நாம் தான் கிரிஷ், பிரிஷ், நியூமராலஜி சார். அதனால் நமக்கு அந்த வழிபாட்டு முறை நமக்கு கிடைக்கவில்லை. குறைந்தபட்சம் இன்றைய தினம் யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் வீட்டிலே பூஜை செய்ய முடிந்தால் வீட்டில், இல்லை நவகிரகத்துக்கு சூரியனுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு விளக்கு நெய்யில் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கடுகு எண்ணெயில் போட்டால் ரொம்ப விசேஷம். புனுகை எண்ணெயில் போட்டால் அதை விட விசேஷம். இழுப்பை எண்ணெயில் போட்டால் விசேஷம். இல்லை குறைந்தபட்சம் நல்ல நெய் அல்லது தேங்காய், ஒரே ஒரு விளக்கு, ஏகம் தத்துவா, இல்லை 7 விளக்கு, முடிஞ்சால் 7 விளக்கு போடலாம். இல்லை ஒரு விளக்கு கூட இன்றைக்கி நல்ல பலனை அது கொடுக்கும். ஓம் அஸ்வதத்ராவதஸ்யோ வத்ரநாதேபியா சமனோதன்யாத்ராய தன்ய கிருபே அகரம் சுதேவதஸ்யோ வத்ரநாதேபியா சமனோதன்யாத்ராய தன்ய கிருபம் நகிம் சுதேவதஸ்யாந்திராய தன்ய கிருபே மதன்யாததே லப்யா ரூபாதன்யாததே சாந்திராய தன்ய கிருபே. ஹரி ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சஜிவனம் சதுபுஜம் பிரசன்னவந்தாய சர்வகுணசந்தே. ஓம் ஓம் நமோ பாத்த சமஸ்த தூதச்சேத்வர ஸ்ரீபரமேஸ்வர பிச்சதம் சுபேசுபனை முகத்தை அத்தியபன் முனாதிரத்தை சேதவராட்கள் வழிபசுதமன் முந்தே அஷ்டாதிம் பலிமே ஜம்பூதிபே பாரதபட்ச பரதகண்ட மேலோக தட்சிணே பாத்தே தண்டகாரிண்ய சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே அவகாரிகை சந்தமானினா பிரபவாதி சசி சம்வத்சராணா மத்தியே ரோதாம சம்வத்சரே உத்தராயணே हेमंत ऋतौ मकर मासे शुक्लपक्षे सप्तम्यां शुभदिदौ सरक्ताजाम् अश्वनी नक्षत्रक्ताजां शुभनक्षत्र शुभयोग शुभगणय भगन वशिष्ठाजाम् अस्यामिष्ट देवता कुलदेवता पारंपर्य देवता सिद्धतम आदौ राधा सप्तमी पुण्यकाले एषा प्रदस्यान्द्रा यदन्य कृपणे योपदस्या शिवस गोत्रोद्भवस्य पूर्वरुणि नक्षत्र हिमरासौजास्य स्वामिनाथसर्मन् उत्तरपुष्पदान नक्षत्र मीनरासौजास्य गुणशील नामदेश्य पूर्वाषाढा नक्षत्र दंसरासौजास्य राधिका नामदेश्य बाबपर्णी नक्षत्र मेषरासौजास्य भरद्वाज नामदेश्य विशाखा नक्षत्र तुलारासौजास्य निकिता नामदेश्य कृत्तिका नक्षत्र ऋषभरासौजास्य पौंडराज नामदेश्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौजास्य मणिमेखला नामदेश्य मृगशीला नक्षत्र मिथुनरासौजास्य बालमुरुगन नामदेश्य उत्तरपुष्पदा नक्षत्र मीनरासौजास्य सेंथिल कुमार नामदेश्य पूर्वाषाढ़ा नक्षत्र दंसरासौजास्य महेंद्रन नामदेश्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौजास्य अभिनय नामदेश्य सदक्षा नक्षत्र लक्ष्मीप्रिया नामदेश्य उत्तरगुणी नक्षत्र कन्यारासौजास्य सुब्रह्मण्यन नामदेश्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौजास्य चित्रा नामदेश्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौजास्य हिंदू सुब्रह्मण्यन नामदेश्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौजास्य सविष्ठा नक्षत्र मकररासौजातस्य राजशेखरन नामदेश्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौजातस्य कोकिलवाणी नामदेश्य उत्तराषाढ़ा नक्षत्र मकररासौजातस्य कार्तिकेय नामदेश्य मृगशिरा नक्षत्र मिथुनरासौजातस्य अश्विनी नामदेश्य स्वाति नक्षत्र तुलारासौजातस्य
स्वाति नक्षत्र तुलारासौ जातस्य बालमुरली नामधेयस्य पुष्यनक्षत्र கடகராசौ जातस्य धनलक्ष्मी नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनुसुरासौ जातस्य नामधेयस्य पुष्यनक्षत्र கடகராசौ जातस्य हेमा नामधेयस्य अस्य यजमानशोधन्यात्रायधन्यकृभेवदस्य प्रदन्योदभिषे अभ्यन्नदमदेशान्द्रायधन्यकृपणयावदस्य இன்றைய ரத சப்தமியில் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம். நம்ம வந்து யாரை போய் பார்க்கணுன்னாலும் முதல்ல நம்மள்ட்ட சொல்லிடணும். எல்லோரும் சொல்லட்டும், அப்புறம் நம்ம சொன்னோம்னா அவன் இல்லைன்னு சொல்லுவோம். முதல்ல நாம் வந்து நம்மளுடைய வேண்டுகோளை சொல்லிடணும். அது மாதிரி சாதாரணமாகவே நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அன்றைக்கி எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் ஒரு விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுதலை சொன்னால் நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அஸ்வினி தேவர்களுங்கிறவங்களுக்கு உடனடியாக உங்கள் கேள்வியை கேட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவர்கள். அதனால தான் இப்போ வந்து நமக்கு இந்த பெரிய யாகம் நான் சண்டிகோமம் இதில் வந்து சோமயாகம் இதெல்லாம் பண்ணும்போது அப்பபர்ணி நட்சத்திர ரேவதி நட்சத்திர பரியந்தம் அப்படின்னு நமக்கு சொல்கிறது. அதுக்கு உபனிஷத்து சொல்லும்போது அஸ்வினியை வந்து தனியாக வந்து நீ கும்பிடணும், இப்படி கும்பிடக்கூடாது, இந்த நட்சத்திரத்தோடு கும்பிடக்கூடாது என்று சிலர் வியாக்கியானம் செய்து இருக்கிறார்கள். அந்த மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ரதசப்தமி எல்லாம் நிறைந்த ஒரு நல்ல நாளிலே யார் யாரால் முடியுமோ அவர்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போய் சூரியனுக்கு எதிராக, சூரியன் இல்லைன்னா பிள்ளையாருக்கு எடுத்தால் கூட ஒரு விளக்கு போட்டு அவர்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிப்பதன் மூலமாக அவர்களுக்கு இந்த வருடத்திற்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்கின்ற ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த ரதசப்தமி வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் எல்லாமும் பெற எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாத்துர் பூதேஸ்வரரை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.